ஸ்ரீலக்ஷ்மீ வல்லபாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை 5/2/2025 அஷ்டமி திதி மறுநாள் காலை 3:23 வரை, அதன் பின் நவமி. பரணி நட்சத்திரம் இரவு 11:21 வரை, அதன் பின் கிருத்திகை. இரவு 11:21 வரை சித்த யோகம், அதன் பின் அமிர்த யோகம். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. வார சூளை வடக்கு, பரிகாரம் பால். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 வரை, பகல் 1:30 முதல் 3 வரை, மாலை 4 முதல் 5 வரை. கன்னி ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு வக்ரம், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். குடும்ப நலன் சீராக இருக்கும். பிரச்சனைகள் சிறிய அளவில் வந்தாலும் உங்கள் பேச்சாற்றலால் சரி செய்வர். கடித போக்குவரத்து, தொலைத்தொடர்பு நல்ல செய்தியை கொண்டு வரும். நண்பர் உற்றார் உறவினர்கள் நேசம் பாராட்டுவர். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் லாபகரமாக இருக்கும். விஞ்ஞானம் அல்லது கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவர்கள் முன்னணிக்கு உயர்வர். வாழ்க்கை துணை நலம் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். கணவன் மனைவி இடையே சலசலப்புகள் மறையக்கூடும். எதிர்பாராத செலவுகள் இருந்தாலும் திறமையாக சமாளிப்பீர். சுப செலவுகள் மகிழ்ச்சியை உண்டு செய்யும். சிலருக்கு கனவுகளால் தொல்லை ஏற்படலாம். மாணவ மாணவிகள் கல்வியில் மேன்மை அடைவர். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, பிரச்சனைகள் சிறிய அளவு இருந்தாலும் சந்தோஷமான அனுபவங்களை பெறுவீர். நீண்ட காலம் சந்திக்க நினைத்த உறவினரை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. குடும்ப வசதிகள் பெருகும். பொன்பொருள் சேரும். செய்து வரும் தொழில் எதுவாயினும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். அந்தஸ்தும் மதிப்பும் உயரக்கூடும். கொடுக்கல் வாங்கல் இனங்கள் வளர்ச்சி காணக்கூடும். திடீர் தனவரவுகள் மகிழ்ச்சியை உண்டு செய்யும். சிலருக்கு அலுவலகத்தில் பொறுப்புகள் தேடி வரலாம். நண்பர்கள் உற்றார் உறவினரால் அதிக ஆதாயம் பெறும் வாய்ப்பும் உண்டு. அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, வியாபாரத்தில் வளர்ச்சி காணும் சந்தர்ப்பம் இன்று கனிந்து வருகிறது. சொந்த தொழில் செய்வோர்கள் நல்ல ஆதாயத்தை பெறுவர். குடும்பத்தில் குதூகலத்திற்கு குறைவிராது. சுப காரியங்களில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் கைகூடி வரும். புதிய ஆடை ஆபரண பொருட்கள் சேரும். சுப காரியங்களுக்காக செலவு மேற்கொள்ள சிலருக்கு வாய்ப்பு உண்டு. மாணவ மாணவிகளுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று மதிப்பு அந்தஸ்து உயரும். கணவன் மனைவி இடையே சுமூகமான உறவு நீடித்து வரும். பணம் எதிர்பார்த்த வழியில் கிடைக்க சாத்தியம் உண்டு. வெளியூரிலிருந்து தொலைபேசி மூலம் வரும் செய்தியால் மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும். வயதானவர்களின் மருத்துவ செலவுகள் குறையக்கூடும். அன்புள்ளம் கொண்ட கடக ராசி அன்பர்களே, நல்லவர்கள் வல்லவர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவர். பயணத்தால் நீங்கள் எதிர்பார்த்த எண்ணம் ஈடேறும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தால் சிலர் ஆதாயம் பெறுவர். நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை செய்வர். கணவன் மனைவியை இடையே இருந்து சில சலசலப்புகள் ஏற்பட்டு பின் சரியாகும். பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்வது நன்மை தரும். பண வரவுகள் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் சிறிய அளவில் உண்டு. நண்பர்கள் இடையே பேச்சுவார்த்தைகளில் எச்சரிக்கை தேவை. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் சந்தர்ப்பங்கள் இன்று கைகூடி வரும். பழைய சண்டை சச்சரவுகள் விலகக்கூடும். அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, தொலைதூர செய்தி உங்களுக்கு ஊக்கத்தை தரும். தொழிலில் நல்ல அபிவிருத்திக்கான வழி பிறக்கும். பதவி உயர்வு, இடமாற்றம், ஊதிய உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். பொருளாதார நிலையில் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்புண்டு. தடைப்பட்ட நல்ல காரியங்கள் நிகழ அடிகோலப்படும். அரசு விவகாரங்களில் ஈடுபட்டுள்ளோருக்கு நல்ல திருப்பங்களை சந்திக்கும் வாய்ப்புண்டு.
சொந்த தொழில் செய்வோருக்கு தொழில் ரீதியாக பலவித நன்மைகள் ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தரும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருந்து வரும். பயணத்தால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெறும் சந்தர்ப்பம் கைகூடி வரும். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் தொல்லை கண்டவர்கள் உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைய இன்று காண முடியும். நீண்ட நாட்களாக நினைத்த ஒரு காரியம் இன்று நடைபெறும். நெருங்கிய உறவினர் வருகை மகிழ்ச்சியை தரும். வேலை இல்லாதவர்களுக்கு திறமைக்கு தக்கபடி வேலை வாய்ப்பு இன்று தேடி வரும். நண்பர்களால் அனுகூலம் ஏற்படக்கூடிய தினமாக இன்று அமையும். பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் ஊடகத்துறையில் பணிபுரிவோருக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. தொழில் பிரிவினருக்கு உற்பத்தி அதிகரிக்கும். பெண்களுக்கு பலவித சிரமங்கள் குறையும். உழைப்பு வீண் போகாது. சோர்வுக்கு இடம் தராமல் உழைத்து பாராட்டை பெறுவீர். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, இதுவரை இருந்த தேவையற்ற சோர்வு விலகும். மனதில் துணிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். பண வரவு ஆனால் ஏற்ற இறக்கமாகவே காணப்படும். மாணவ மாணவிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டை பெறுவர். வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்புகள் ஊக்கத்தை உண்டு செய்யும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வோர் பழைய கடன்கள் அடைவதை காண முடியும். அலுவலக பணியாளர்கள் தொழில் மாற்றம் இடமாற்றம் ஆகியவற்றை பெற வாய்ப்புண்டு. இதுவரை இருந்த தடை தாமதங்களை மாற்றி அமைக்க நெருங்கிய நண்பர் கை கொடுப்பர். குடும்பத்தில் தடைப்பட்ட திருமண விஷயம் தடை நீங்கி சுபமாக முடிய வாய்ப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு உறவினர் வழியில் திருமண விஷயத்தில் ஆதாயம் உண்டு. விரும்பிய வாழ்க்கை சிலருக்கு வீடு தேடி வரும். இதுவரை இருந்த மந்த நிலை மாறும். பங்கு சந்தையில் ஏற்றம் காண வாய்ப்பு ஏற்படும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று குடும்ப ஆரோக்கியம் சூழ்நிலைகள் முன்னேற்றமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சியில் தன்னிறைவை பெறுவீர். சேமிப்பு பெருகும். உங்கள் தேக ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். மகன் அல்லது மகள் வழியில் சந்தோஷம் தரும் செய்தி கிடைக்கும். நண்பர்கள் உதவி எதிர்பார்த்த நேரத்தில் வீடு தேடி வரும். பழைய கடன்கள் தீர்ந்து மன வருத்தம் நீங்க வாய்ப்புண்டு. தொழில் ரீதியாக ஏற்றம் காண்பீர். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான தினமாக இருக்கும். தொலைபேசி மூலம் ஒரு நல்ல தகவலை கேட்பீர். பெண்களுக்கு சிறு இடையூறுகள் இருந்தாலும் பெரிய தொல்லைகள் இராது. சொந்த தொழில் செய்யும் அல்லது உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு இன்று உயர்வுகளை காண வாய்ப்பு உண்டு. பங்கு சந்தை சுமாராக இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, இன்று பல காரியங்களை தொடர்ந்து செய்து சுறுசுறுப்பாக இயங்க வாய்ப்புண்டு. அரசியல்வாதிகளுக்கு முக்கிய மனிதரின் சந்திப்பு சகாயமும் நல்ல முறையில் அமையும். எதிர்பார்த்த நல்ல தகவலை கேட்க வாய்ப்புண்டு. குடும்பத்தில் உற்சாகத்திற்கும் குறைவிராது. சொந்த தொழில் செய்வோருக்கு வருமானம் படிப்படியாக உயரும். பெரிய மனிதர்களின் நட்பும் உதவியும் கிடைக்கக்கூடும். வீடு வாகனம் நிலபுலன்கள் வாங்க இன்று சிறப்பான தினமாக அமையும். வெளியூரிலிருந்து வரும் செய்தி மனதிற்கு உற்சாகத்தை உண்டு செய்யும். ஆடை ஆபரண சேர்க்கையால் மகிழ்ச்சி பெருகக்கூடும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களது திறமை வெளிப்படும். மந்த நிலை மாறும். நல்ல புனிதமான காரியங்களில் ஈடுபடுவர். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு குறைவிராது. தொலைதூர தகவல் உற்சாகத்தை உண்டு செய்யும். நல்லவர்களும் வல்லவர்களும் உங்களுக்கு ஆதரவு தருவர். கணவன் மனைவி இடையே இருந்த உறவு சீராக இருக்கும். பிரிந்த கணவன் மனைவி தம்பதிகள் ஒன்று சேரும் வாய்ப்பை பெறுவீர். தொழில் துறையில் அபிவிருத்தி காணும் சந்தர்ப்பம் கூடி வரும். உங்கள் உடல் நலன் நல்ல முறையில் இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கடுமையாக உழைத்து மற்றவர்களின் பாராட்டை பெறவும் வாய்ப்பு உண்டு. சிறப்பான அளவில் வியாபாரிகள் லாபத்தை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு குடும்பத்தில் நல்ல சுப காரியத்திற்காக சேமிப்பு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, நல்ல காரியத்தில் ஈடுபட்டு பரபரப்பாக இருப்பீர். உங்களுக்கு பெற்றோர்களும் உற்றார் உறவினர்களும் உதவிகரமாக இருப்பர். சிலருக்கு காணாமல் போன பொருள் கிடைக்கும்.
கனவு தொல்லைகள் நீங்கக்கூடும். சொந்த தொழில் செய்வோர்கள் அபிவிருத்தி காண முடியும். பெரியோர்களது ஆலோசனையை ஏற்று சில பிரச்சனைகளை நீங்கள் சுமூகமாக தீர்ப்பீர். வியாபாரம் செய்வோருக்கு அலைச்சல் சற்று அதிகம் இருக்கும். சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படலாம். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. வாகன செலவுகள் ஏற்படும். சிலர் பழைய வாகனங்களை மாற்றி அமைப்பர். பெண்களுக்கு சிறப்பான ஒரு செய்தி தொலைபேசி மூலம் தேடி வரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, பிரச்சனைகள் மெல்ல விலகிச் செல்வதை நீங்கள் காண முடியும். உங்கள் மனதில் துணிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். எடுத்த காரியத்தை நல்ல முறையில் வெற்றிகரமாக முடிப்பீர். உங்களை கேலி செய்தவர்கள் விலகிச் செல்லக்கூடும். அசையா சொத்துக்கள் வாங்கும் சந்தர்ப்பம் சிலருக்கு கிட்டும். தொலைபேசி மூலம் வரும் செய்தி பொருளாதார லாபத்தை உண்டு செய்யும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். பயணத்தின் பொழுது விழிப்புடன் இருப்பது நல்லது. விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. கவனக்குறைவாக வைத்துவிட்டோ அல்லது தொலைத்துவிட்டோ தேட வேண்டி வரலாம். அரசியல்வாதிகளுக்கு லாபம் தரக்கூடிய தினமாகவே அமையும். செல்வாக்கு சொல்வாக்கு நல்ல முறையில் இருக்கும். ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.